ஸ்டார்ட் ஆகிருங்க. பட் நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கிளச்சை பிடிச்சிங்க, பிரேக் பிடிச்சிங்க, நியூட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அப்படி இங்கேருந்தே ரோட்டுக்கு வந்துடலாம். தாங்க வந்துட்டுருக்கேன், ஒரே நிமிஷம் வந்துட்டேன். செகண்ட் கீர் போட்டு அப்படியே கிளச்லேயே ஓட்டுங்க, ஈஸியாக இருக்கும். தாராளமாக போடுங்க, கிளச்லேயே ஓட்டுங்க, வண்டி போகும். காலை பிரேக்கு கிட்ட வச்சுக்கோங்க, வண்டி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா அப்படியே அழகாக இதில் போகும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சாலும் உங்கள் கால் பிரேக்கு கிட்ட இருக்கணுன்னா உங்கள் கால் எக்ஸைட்டருக்கும் பிரேக்குக்கும் போகலாமான்னு டவுட்டில் இருக்குது. கரெக்டுங்களா? வண்டி ஃபஸ்ட் கியர் மூவ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே சிரமமாக இருக்குது, நம்ம கிளச்சையும் பிரேக் கிட்டே கால் இருந்துருக்கணும். லைட்டாக தொட்டு பாப்பா வருதுங்களா? ஆமாங்க. செகண்ட் டிகிரி படிச்சுட்டு இருக்கோம், வேறு ஏதோ ஒரு ஊருக்கிட்ட. சரி சரி, நிறுத்தலாங்களா? நிறுத்திக்கலாம். டக்குன்னு அந்த காலத்துக்குள்ளே போயிடணும். பட் கீரை நியூட்ரு பண்ணிட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் வேலை செய்யணும். இல்லைன்னா டக்கு டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகும். தலைலாம் பின்னாடி பின்னாடி போயிடுச்சு. ஓகேங்களா? இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகேவாண்ணா? ஓகேங்க. அந்த 3 தாண்டி ஒரு நூல்னாலும் ஆஃப் ஆயிடும். வண்டி ஆஃப் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒன் 2 3 எல்லாம் நிறுத்திடுங்க. அவ்வளோதான், அதை பதிவு பண்ணிடுங்க. கிளச் அழுத்தலாம் போகலாம், எக்ஸைட் அழுத்தணும். பிரேக்கில் இது அழுத்த இல்லையா? புரியல. கிளச்சு ஃபுல்லாக அழுத்த வேண்டியது இல்லை. நம்ம சிரமத்தில் இருக்கோம் ஆல்ரெடி. நம்மளுடைய கிளச்சை பிடிச்சி சிரமப்படக்கூடாது. இன்னும் திருப்பி ரோட்டுக்கு வாங்க, ஸ்டடி. ஆல்ரெடி சிரமத்தில் இருக்கும்போது மறுபடியும் கிளச்சை அழுத்தி மறுபடியும் எக்ஸ்ட்ரா சிரமப்படக்கூடாது. நம்ம ரோடு மாதிரி டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அடுத்தது மேடு, டைமிங் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணணும். ரைட்டில் இன்றைக்கி நிறுத்திட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா வண்டி நல்ல மேடு, நீங்கள் செகண்டில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸ்பீட் பிரேக் வரது கூட ஃபஸ்ட் கியர் போட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும்.
நல்ல மேடு வண்டி சிரமப்பட்டு போகுது தெரியுங்களா. அந்த சிரமத்தில் மறுபடியும் செகண்ட்லேயே நம்மளும் வண்டி எச்சா சிரமப்படுத்தக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக போகும். என்ன பண்ணீங்க தெரிஞ்சுதா? டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து செகண்ட் போட்டு ஓடிடலாம். கிளச்சை பிடிக்காம கீழே இழுத்துட்டீங்க. ஒரு நைட்டுக்குள்ளே அப்படியெல்லாம் ஆகாது. வேறு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. நேரம் வேணாம் நேரம் போகணும். நேரம் காளிக்குமார் சாமி போயிடலாம். மூணாவதுக்கு இது போட்டு வந்துருக்கோம். கரெக்டுங்களா? அவர் விட்டு தள்ளி வந்தாங்க. அண்ணன் மறுபடியும் 15 நாள் நீ போயிருமான்றாரு. இன்னொரு அமௌண்ட்டு போனாலும் பரவாயில்ல. கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும். கிளச்சு நான் பிடிக்கவே இல்லையா? பிடிக்கணும். நீங்கள் காலை வச்சுட்டு எடுத்துட்டீங்க. காலை வச்சிங்க எடுத்துட்டீங்க. ஸ்பீடு பிரேக்கில் எத்தனை இது போட்டுருங்க. நீங்கள் கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டீங்க. நீங்கள் 10 நாள் ஆச்சுங்களா? தெரியல. அதுவும் மறந்துட்டீங்களா? போலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு ரூட்டில் கூப்பிட்டு போகிற காரணம் அது ஒன்று தான். நீங்கள் எதுவும் மறக்கக்கூடாது. ஸ்பீடு பிரேக் வரும், அந்த வேலை செய்யணும், இது வரணும், இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ எத்தனை இது போட்டுருங்க. போகலாங்க. கிளச்சு லைட்டாக பிரேக்கு. நம்ம ரோடு ரிலாக்ஸ். இப்படியே செகண்ட் கியர் போட்டுருங்க. அப்படி ஃபுல்லாக திருப்பி கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் பிரேக்கை பிடிச்ச மாதிரியே இருக்கீங்க. பிரேக்லேருந்து அந்த கால் எடுக்கணுங்கிறதாலும் பிடிச்ச மாதிரியே வச்சுருக்கீங்க. பட் வண்டி இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு. எத்தனை கியர் போட்டுருக்கீங்க? ஆஃப் ஆகலை. வண்டி நின்று தான் செஞ்சுருக்கு. ஆஃப் ஆனதுங்கிறது வேற, நின்றுச்சுங்கிறது வேற. அது ஆஃப் ஆயிடுச்சு, இது நின்றுச்சு. அடுப்பை சிம்மில் வை, ஆஃப் பண்ணு. புரியுதுங்களா? அடுப்பு கம்மி வேணுமா? கம்மி தான்மா பண்ணேன், ஆனால் ஆஃப் ஆயிடுச்சுமாங்கிற மாதிரி பண்ணாங்க. செகண்ட் கியர் கிளச்சை பிடிக்காம இழுத்துட்டீங்க. நியூட்ரு செகண்ட். முன்னாடி கொட்டப்புறம் அடிச்சுட்டு வந்து சொல்கிறாருங்க, அக்கா எக்ஸைட்னு காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணுங்க. ஆமாம், நியூட்ரு பண்ணி 3வது கியர் போடுங்க. நிஜமானவே முதல்ல சொல்ல வச்சிட்டீங்க. ஐயோ
அக்கா அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபீல் பண்ணுங்க. நம்ம 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், டக்குன்னு 25 ஆகுது. 25 ஆகும்போது 3வது கீர் போடணும். அங்கே ஒரு புளி தெரியுது எனக்கு, உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுண்ணா. அப்படியே வந்து புளியை விட்டு லைட்டை தாண்டி போயிடலாம். அப்படியே உள்ளே வந்தேன் டக்குன்னு. அவங்கள விட்டு நான் வந்து வந்துடலாம். மறுபடியும் லைட்டாக பிரேக், லைட்டாக இன்னும் கொஞ்சம் பிரேக். நேரம் பட் இதில் கிடையில கீர் என்ன பண்ணியிருக்கணுங்க, நீங்கள் அந்த கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும். அந்த பரபரப்பாக இருக்குங்கிறத விட்டுருங்க. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வண்டி நம்ம தான் ஓட்டுறோம், நம்ம இந்த இடத்துல இந்த கீர் போடணும், இந்த இடத்துல இதை பண்ணணும், நம்ம இதை பண்ணால் தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறது யோசிக்கணும். மறுபடியும் எக்ஸைட்மெண்ட் கால் எடுத்து கிளச்சை பிடிக்கும், போட்டுறேன். புரியல, அப்படியே கழுவி வச்ச மாதிரி இருக்கு. அவருக்கு ஹார்ன் அடிச்சு அது ட்ரைனிங் உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோட எஃபெக்ட் இதுக்கு மேலே இல்லையே. கையில் ஒரு குச்சி தான் எடுக்கணும். ஆமாங்க, அப்படிதான் செய்யணும். அவரு சொன்னாரு, குச்சி எடுத்து வெளுத்தா கரெக்டாக வந்துடும் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் ஆச்சு. வீடியோ காலில் பார்த்ததுக்குங்க, இன்னும் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி போகிற மாதிரி போகிறாளே அப்படிங்கிறாரு. இங்கேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இந்த இடம் வருது, நம்ம இதை பண்ணணும்னு தோணுது, மறுபடியும் கால் எடுத்துணும் டக்குன்னு. அவ்வளோ நேரம் டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு சேஃப் ஜோனில் வந்துட்டோம், நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஆமாம் டக்குன்னு காலை மாற்றி வச்சிடணும். அதான் சொல்ல, அந்த குச்சி எடுக்கிறது தெரியக்கூடாது, போடுறது தெரியக்கூடாதுங்கிறாங்களே. அந்த மாதிரி டக்குன்னு நமக்கு சிரமம் வருது, கிளச்சை பிரேக்கை பிடிக்கிறோம், டக்குன்னு சிரமம் கட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம 2 காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணுறோம். கண்ணு கூசு புளி மாதிரி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, அண்ணன் பாவம் மறுபடியும் செகண்ட் கீரு. மெயின்டைன் பண்ணணும், பிரேக்கை விட்டுறணும். நம்ம கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறோம்னு தெரிஞ்சிட்டாலே பிரேக்கை விட்டுறணும். சின்ன பழம் ஒன்றும் வச்சுட்டு போனால் அவ்வளோ. கண்டிப்பாக மாற்றணும். உங்களுக்கு தோணிட்டா நீங்கள் என்ன கேட்க வேணாம், செஞ்சுருங்க. அது தப்போ சரியோ, மறுபடியும் தப்பாக இருந்தாலும் நம்ம திருத்திக்கலாம், இப்போ தப்பு இல்லை. தப்பு பண்ணிடுவோமோன்னு பண்ணுறது வேணாம். அது தப்பாக இருந்தாலும் நம்ம மறுபடியும் ரீசெட் பண்ணி மாற்றிக்கலாம்.
இந்த இடத்துல எங்கிட்டு ஒரு இது தெரியலண்ணா எனக்கு. நீங்கள் வேகத்தடை 20 அடி தூரத்தில் பார்த்தீங்கல்ல, ஆமாம். பார்த்துட்டு வேகத்தடையான்னு கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே 20 அடி தூரத்தில் தான் பார்க்கணும். 10 அடி 20 அடிக்கு முன்னாலே அட்வான்ஸ். இப்போ 20 அடிக்கு முன்னாலே அந்த இடம் இருக்குது. பட் இங்கேயே ப்ரிப்பேர் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம திருப்ப ஆரம்பிச்சிடணும். இது வேகத்தடை இல்லைங்க, அப்படியே போகணும். கண்ணும் தெரியல. மூணாவதுல வந்துட்டு இருக்கோம் வேணா. ஆமாம்மாங்க, கொஞ்சம் நீட்டாக தான் போயிட்டு. ஏன்னா நான் ஸ்டேரிங்கை நான் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நான் அது பண்ணலை. நீங்கள் 5 கீர் கரெக்டாக போடுறீங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். நம்ம ரோடு பட் என்ன எத்தனை கீர் போட்டிருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், வெடுக்கு எடுத்துடக்கூடாது. ஸ்டடி நம்ம ரோடுக்கு வர வரைக்கும் கால் எக்ஸைட்டடாக போகக்கூடாது. ஆனால் உங்கள் கால் எக்ஸைட்டடாக போகலாமா, பிரேக்குக்கு போகலாமான்னு அப்படியே கால் பரபரப்பாகுது. மாற்றி கிளச்சை பிடிக்க மாற்றக்கூடாது, எக்ஸைட்னு கால் எடுக்காமல் மாற்றக்கூடாது. நம்ம முடி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். பட் செகண்ட் கீர் போட்டுக்கணும். வண்டி இங்கே நிறுத்திக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போய்க்கலாம். நேரம் போகலாம். அப்படி மெயின்டைன் பண்ணின்னு போவாங்க. பிரேக் விட்டுட்டு கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். கிளச்சை மெயின்டைன் பண்ணணும், வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது. நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, டக்குனு எக்ஸைட் பண்ணி போவாங்க. ஆமாம், மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். சூரியன் வேறு நீங்கள் நேராக கண்ணிலே அடிக்கிறாரு. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். லெஃப்ட்டுங்க. அதே கேப்பில் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர் மட்டும் போட்டு வேணாம், நிறுத்தி போய்க்கலாம். நிறுத்திக்கலாம். யார் டிஸ்டர்பன்ஸ் வராங்களா பார்த்துட்டு வரல, அப்படியே மெதுவாக உள்ளே போயிடலாம். நம்ம ரோடு டக்குனு சேர்த்து அப்படி கிளச்சை பிடிக்கிறோம். என்ன பண்ணோம், எக்ஸைட்டை மிதிச்சிங்கன்னா தான் ஸ்பீடாக போகும், தொட்டிங்கன்னா லிமிட்டாக போகும். நாலாவது கீர் போட்டுக்கலாங்களா? போலாம் போட்டாச்சு. கண்டிப்பாக வைக்கிறேன். எவ்வளோ தூரத்தில் போகணுமாண்ணா? இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே மெயில்டாக வாங்க, அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டே வாங்க. இங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டே வாங்க. இப்போ செகண்ட் கீர் போட்டு ஓடுங்க. பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, போனாங்க. இங்கே அங்கே வேகத்தடை இருக்குன்னா நீங்கள் ஒரு 20 அடிக்கு முன்னாலேயே அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது ஆரம்பிச்சிக்கணுன்றாங்க. பட் டக்குன்னு ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, மெயில்டாக பிரேக் பிடிங்க, அவ்வளோதான். இப்படி பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க, போனாங்க. அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. கால் எடுத்து ஓடிடும். போதுங்களா?
ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நம்ம ரோடு அப்படியே 2வது கியர். வேகத்தில் வருதுன்னு சொல்லி நீங்கள் எக்ஸைட் என்ன மீறி மிதிச்சிட்டு இருந்தீங்க. அது பிரேக் நினச்சி அங்கிட்டு போயிடுச்சு. அதனால் ஸ்பீட் ஆகிடுச்சு, நமக்கு 4வது கியர் தேவைப்பட்டுருச்சு. அது பிரேக் நினச்சி அங்கிட்டு போயிடுச்சு. ஆமாம், பிரேக் பிடிக்கிறது கால் வர நான் கழிச்சிட்டேன். கவுண்டமணி ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சிரிப்பாங்க, அவன் அமைதியாக உட்காந்துருப்பான். பருத்தி மூட்டை குடோன்லேருந்து எடுத்ததேவே ஒன்றும் சொல்லி காட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் சிரிப்பாங்க, அவன் மட்டும் அமைதியாக உட்காந்துருப்பான். சம்மந்தமே இல்லை சீனுக்கு அவன் கை தட்டுவான் பாருங்க. அந்த மாதிரி 3வது கியர். அதே படத்தில் அதுக்கு அடுத்த சீன் தான் நான் சொல்லியிருப்பேன். அது இன்னும் கொடுமையாக இருக்குமேன்னு தான் இதை விட்டு. என்ன அந்த லாரி வருதுங்க, நடுவால போயிடலாங்கன்னு சொல்லி அதை தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க, பட் அதை மீறி நீங்கள் ஏன் ஒரு சின்ன பயத்தில் இருக்கீங்க, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. நிதானமாக இருக்கீங்க, ஆனால் அது பண்ணும்போது மாற்றி வருது. அது ஒன்றும் வேறு வழியே இல்லை. நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம், பட் அது மறுபடியும் ரிட்டர்ன் ரீக்ரியேட் பண்ணும்போது அது இவ்வளோ ப்ரெஷர் ஆகும். ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் வரும் ட்ரை பண்ணுங்க, தப்பே கிடையாது. 100% வரும். நடக்காத காரியம், முடியாத காரியம்லாம் கிடையாது, கம்பல்சரி வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு, கீர் என்ன பண்ணிருக்கேன், பிரேக்கிங் காலை எடுக்கக்கூடாது. முன்னாடி எடுத்துலாம், இப்போ எடுத்துடலாம் டக்குன்னு. அது ஏற போகிற நேரத்தில் டக்குன்னு காலை எடுத்துட்டா தான் மேடை ஏறும், அப்போ தான் ஏறி இறங்க முடியும். ஏன் மாற்றலாங்களா? சிரமமாக இருக்குது. ஆமாம், இப்போ அவ்வளோ ஒரு செகண்ட் டக்குன்னு மாற்றிடலாம். 2வது 3 அதுலேயே போயிடுது. அதை என்ன செய்யணுன்றது தான் வருது, டக்குன்னு அடுத்தது வருது. ஜீரணம் பண்ணிடுவோம். நம்ம அது மெயினில் வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டா நம்ம இந்த கீர் தான் போடணும். சொல்லியே கொடுக்க முடியும். இப்போ ஓகே, அப்புறம் எப்படி சொல்லி தர முடியும்? அதுதான் சொல்கிறாங்க. இல்லை, அது லூப் மோட் ரிப்பீட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ ஃப்ரீயே ப்ரெஷர் ஆகாதீங்க, அதை விட்டுருங்க, பார்த்துக்கலாம். இன்னும் 4 நாள் ஆனால் சேர்ந்தாகுது, பார்த்துக்கலாம் போங்கிற மீன் சீட்டுக்குள்ளே வந்துடுங்க. நினச்சேன் கீழே போடணும், அதே மாதிரி கீழே விழுந்துச்சு. அந்த பொண்ணு அதான் அந்த பொண்ணு பேக் ஜிப்பும் விடாமல் போச்சு. நான் காரை நடிகடி நடித்தேன், அவன் நிறுத்தவே இல்லை. எப்போ நான் இப்போ வா? ஆமாம், நீங்கள் அதை நோட் பண்ணலையா? பார்க்கலையே. போகிறக்குள்ளே கீழே விழுகுன்னு விழுந்துச்சு. சிக்கனில் கொஞ்சம் விட்டுலாம் அப்படியே.
இன்க்ரீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வளைவுக்கு அங்கே போகக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், லைட்டாக பிரேக்கை பிடிக்கணும். ரிலாக்ஸ் ஆகணும். செகண்ட் கியர் போட்டு மெதுவாக திருப்பணும். செகண்ட் கியர் போட்டு மெதுவாக திருப்பணும். அப்படியே மெயிலில் பிரேக் விட்டுருங்க. ஸ்டியரிங்கை திருப்பணும். ரிலாக்ஸ். ஒன்று கியர் சேஞ்ச் பண்ணால் இதான் நம்ம இடைஞ்சல் ஆகுது. இங்கே விட்டுறேன், இல்லைன்னா கை எடுங்களேன். மொத்தமாக காலை எடுத்துருங்க, விட்டுருங்க. வேணாம் மெதுவாக வேணும். போனோம் ஆரம்பிக்காமல் போனோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் அதிகபட்சம் வந்துடுவேன். 5 வந்துகிட்டே இருக்கேன். ஓகேண்ணா வந்துட்டேன். ஓகேண்ணா போடுங்க. ஃபுல்லாக கிளச்சு போட்டு ஃபஸ்ட்டு கீர். போகலாம், அவ்வளோதாங்க. மெயின்டைன் பண்ணால் போகும். ஆமாங்க. எக்ஸிலேட்ரு செகண்ட் கியர் கிளச்சை போட்டு செகண்ட் கியர் டக்குன்னு போகலாங்க. கால் எடுத்துருங்க. பட் நம்ம இந்த இடத்துலையே செகண்ட் கியர் போட்டு வந்துருக்கோம். மெயிலில் எக்ஸிலேட்ரு. நம்ம ரோடு, நீங்கள் இங்கே அடுத்த ரோட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. நம்ம ரோடு வண்டி நம்ம ரோட்டில் போகுதுங்களா? திருப்புங்க. போதுங்களா? ஸ்டடி பண்ணிக்கங்க. கான்செப்ட் புரியுது? அவ்வளோதான். நீங்கள் அங்கேருந்து வரும்போதே ஃபுல் ப்ரெஷரில் வரீங்க. வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல செகண்ட் கியர் போட்டு அந்த ஃபாலோ பண்ண முடியாது. வளைவு வருது. நம்ம அதுக்குண்டான ப்ரொசீஜரை ஒரு 20 அடிக்கு முன்னாலே எடுத்தால் மட்டும்தான் அந்த இடத்த அழகாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சு முடிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. திரும்புதுங்களா? ஸ்டடி பண்ணுங்க. இப்போ மறுபடியும் காலை எடுங்க. போகும். பட் இதெல்லாம் நீங்கள் மெயினில் வச்சுக்கிறீங்க. பட் அந்த இடம் வரும்போது அதை செயல்படுத்த முடியல. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. நம்ம ரோடு மறுபடியும் காலை எடுத்திங்கன்னா தான் போகும். நம்ம ரோடு அப்படியே ஸ்டடி, டக்குன்னு ஸ்டடி. நம்ம ரோட்டில் தான் ஸ்டடி பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படியே இந்த கதிர் கார்டன் இருக்கு இல்லைங்க, அங்கே நிறுத்திடுங்க. அப்படியே லெஃப்ட் ஃபுல்லாக கிளச்சு போட்டிங்க. நான் இறங்கிறேன். அது நீங்கன்னு இல்லை, எல்லாத்தோட இயல்பு அது. அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. பட் நம்ம ஊர்லேருந்து வெளியே வரைக்கே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஹரிணி போகலாங்களா?